பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நீங்க எந்த சூழ்நிலையில எந்த இடத்துல ஆண்டவங்களை வைத்திருக்கிறாரோ காலத்தை நீங்க சரியா பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் என்று பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். மேக் யூஸ் ஆஃப் த டைம். படிக்கிற இடமா இருக்கலாம், நீங்க வேலையில ஜாயின் பண்ணி ப்ரொபேஷன் முடிஞ்சு நீங்க உயர்ந்து வருகிற இடமா இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தொழிலா இருக்கலாம். ரொம்ப கவனமா டைமை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. எபேசியர் 5வது அதிகாரம் வசனம் 15-16 படி, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்ம எல்லாத்துக்கும் டைமை கொடுக்கிறார். ஒரு வகுப்புல பிள்ளைகள் படிக்க போகிற பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் 30-40 ஒரு குறிப்பிட்ட நம்பர் படிக்க போறாங்க. அதில் கவனமாய் யாரெல்லாம் ஞானமாய் அந்த நேரத்தை பயன்படுத்தி, நான் படிக்கிற நேரத்துக்கு படிக்கணும், விளையாடுற நேரத்துக்கு விளையாடணும், எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லா காரியத்திலும் நேர்த்தியா இருக்கணும், யார் கவனமா இருக்காங்களோ அவங்க காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறாங்க. கவனம் இல்லாதபடி, ஞானமா இல்லாதபடி, கண் போன போக்கில் போறேன், என் இஷ்டம் போல போறேன், எல்லாரும் படிச்சுதான் பெரிய ஆள் ஆகிக்கிறாங்களா. நான் படிக்கிற நாட்கள் என்னோடு கூட ஒரு நண்பன் இருந்தான். பெரிய தத்துவம் பேசிட்டு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது படிப்புல கவனம் இருக்கணும். பெற்றோர் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, படிப்புல கவனம் இருக்கணும். அதை விட்டுட்டு பெரிய தத்துவம் பேசி எங்கேயோ போயிட்டு இருந்தாப்புல. அந்த ஒரு பப்ளிக் எக்ஸாம்ல தன்னுடைய காரியங்கள் மாறினது. அவனுடைய லைஃபே வேற வழி டைவர்ட் ஆகி போயிடுச்சு. லைஃபே டைவர்ட் ஆகி போயிடுச்சு. நாட்கள் பொல்லாதமையானதால் நீங்கள் ஞானமாய் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து ஞானமா இருக்கணும். படிக்கிற காலத்துல கவனம் தேவை. ஒரு வேலை இடத்துக்கு போறீங்க, அந்த வேலை இடத்துல கண்ணு கருத்தமாய் வேலை செய்யணும். யாரோ ஓப்பி அடிக்கிறாங்க, யாரோ எப்படியோ இருக்கிறாங்க, நீங்க கர்த்தர் கொடுத்த வேலை அதில் கவனமா இருங்க. கர்த்தர் உங்க கரத்துல ஒரு ஊழியத்தை கொடுத்து அந்த ஊழியத்தை செய்யும்படியா தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழிய பயபக்தியா அந்த ஊழியத்தை செய்யுங்க. இன்னைக்கு நீங்க படிச்சாலும், தொழில் செய்தாலும், வேலை செய்தாலும், ஊழியத்தை செய்தாலும் நாட்கள் பொல்லாதவையானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த ஒரு வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. வாலிப செல்வங்கள் நிறைய பேர் ஞானமா தன்னுடைய நேரத்தை பயன்படுத்துவதை பார்க்கிறேன். அதே போல ஒரு சிலர் ஞானம் இல்லாதபடி டைமை ரொம்ப வேஸ்ட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸோட கர்த்தர் நல்ல குடும்பத்தை கொடுத்து இருக்கிறார், நல்ல உயர்வை கொடுத்து இருக்கிறார். அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க பணத்தை விரயம் பண்ணுகிறார்கள். கட்ட வேண்டிய இடத்துல கட்டுறதில்ல. அருமையான குடும்ப தலைவனே, தலைவியே, கர்த்தர் உங்க கரத்துல செல்வத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கருத்தாய் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து எப்படி அதை கட்டணுமோ கட்டுங்க. பிள்ளைகளுக்கு எப்படி கிருபையை சேர்த்து வைக்கணுமோ சேர்த்து வைங்க. அதே போல படிக்கிற நாட்கள்ல கர்த்தர் எனக்கு படிப்பை கொடுத்து இருக்கிறார், கவனமா படிங்க. என்னுடைய ஃப்ரெண்டு பண்ணினது போல தத்துவம் பேசிட்டு பெரிய காரியங்கள் சென்று நீங்க சோசியல் மீடியா ஏறால இன்ஃப்ளூயன்சஸை பார்த்துட்டு இப்படி போவோம் அப்படி போவோம். தயவு செய்து நாட்கள் பொல்லாதவையானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு வருஷத்தை இழந்து விட்டால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. ஞானமாய் நடந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமாய் நடக்கணும். கர்த்தர் எந்த இடத்துல நீ வைத்து இருக்கிறார், நான் எப்படி காரியங்களை செய்யணும், ஜெபத்துல ஞானமாய் நான் ஜெபித்து தேவ சமூகத்துல ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். ஞானமாய் வாழ்க்கையை நடத்தணும். குடும்பத்தை ஞானமா கட்டுங்க. பிள்ளைகளுக்கு ஞானமாய் சேர்த்து வைக்கணும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஜெபத்துல, உபவாசத்துல ஞானமா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டணும். எல்லா நேரத்திலையும் ஆண்டரை குறை சொல்லக்கூடாது. ஆண்டு இந்த காரியத்தை செய்யலையே, ஆண்டு எல்லாவற்றையும் அதன் காலங்களை நேர்த்தியாய் செய்கிறவர். பிள்ளைகளுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறீங்களா? பிள்ளைகளுக்காக கண்ணீர் வெடிக்கிறீங்களா? தேவ சித்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நடைபெறணும் 100% தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்களா? தேவ ஞானம் உள்ள ஒரு தகப்பனாய், தாயாய் செயல்படுகிற பொழுது பிள்ளைகளுடைய காலங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமாம், ஒரு தகப்பன் தாய் தேவ சமூகத்தில் ஞானமா செயல்படுகிற பொழுது பிள்ளையினுடைய காலங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். அதே போல பிள்ளைகளும் ஞானமாய் படிக்கிற காரியங்களை படித்து
தேவ பயத்தோடு தேவ பக்தியோடு வளர்கிற பொழுது அவங்க வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும், நீங்க எந்த சீசன் ஆஃப் யர் லைஃப்ல இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், உங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய கிருபை உங்களை நடத்தோ. நாட்கள் பொல்லாதவங்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வசனத்துல கட்டப்படும்படியா, தேவ சமூகத்துல பயபக்தியோடு வளரும்படியா உங்களை அர்ப்பணிங்க. தேவ கிருபையும் தேவ பலன் உங்களோடு இருக்கோ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்துவார். God bless you.